இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பல கேள்விகள் மக்களிடையே கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இயேசு வாழ்ந்தாரா? இயேசு இறந்தாரா? இயேசு உயிர்த்தாரா? இயேசு உயிர்த்த பின்பு ஆவியாக இருந்தாரா அல்லது எப்படி இருந்தார்? இதுபோன்ற கேள்விகளை ஒரு சிலர் தங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக கேட்கின்றார்கள். ஒரு சிலர் இயேசு உயிர்க்கவில்லை என்று எண்பிப்பதற்காக கேட்கிறார்கள். சிலர் தங்கள் நம்பிக்கை உண்மைதான் என்று தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள கேட்கிறார்கள். லீ ஸ்ட்ரோபல் என்ற எழுத்தாளர் சட்டம் படித்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தவர். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இவர் திருமணம் செய்த பெண் கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர். இதனால் இவர் மனதில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. அதாவது என் மனைவியின் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை எங்கள் வாழ்வை சிதைத்து விடுமோ என்ற ஒரு சிறிய கலக்கம். இந்த நிலையில் இவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மை இல்லை என்று தன் மனைவி புரிய வைக்க வேண்டும் என்று பல புத்தகங்களையும் நூல்களையும் ஆராய்ச்சி செய்கிறார். அவர் எந்த அளவிற்கு இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்ல நினைத்தாரோ அந்த அளவிற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பிக்கை கொள்ள முற்படுகின்றார். ஆக கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர் கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதராக மாறுகிறார். அவர் அதன் பின்பு த கேஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் வழக்கு என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதில் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று 4 முக்கியமான ஆதாரங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது, இயேசு இறந்தது உண்மை. அதாவது உரோமையர்களின் சட்டப்படி ஒருவரை கொலைக்களத்திற்கு இட்டுச் சென்ற பின்பு அவர்களை கொல்லாமல் விடுவதில்லை. ஒருவன் ஈட்டியை அவர் விழாவில் இறக்கி சோதித்து பார்க்கின்றான். அதற்கு முன்பே இயேசு இறந்து விட்டார். ஆக இந்த சோதனையின் மூலம் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று அவர்கள் நூல்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆக இயேசு இறந்தது என்பது உண்மை என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. இரண்டாவது, இயேசு உயிர்த்தார் என்று இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின் ஒரே மாதத்தில் எழுதப்பட்ட பல நூல்கள், கடிதங்கள் கூறுகின்றன. ஆதி திருச்சபையில் பிரமாண பத்திரங்கள் இருந்தன. அதாவது இன்று நாம் விசுவாச அறிக்கை என்று சொல்கின்றோம் அல்லவா, அதுபோன்று. ஆக அதை எழுதியவர்கள் இயேசுவை கண்டவர்கள். ஆக இவைகள் எப்பொழுது எழுதப்பட்டவன என்றால் இயேசு இறந்த ஒரு மாதத்திற்குள் எழுதப்பட்டவை என்று ஆதாரங்கள் பல இருக்கின்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். மூன்றாவது, வெற்று கல்லறை. இதற்கு விவிலிய கூற்றே நமக்கு இருக்கிறது. தலைமை குருக்கள் மற்றும் பரிசேயர்கள் ஏற்படுத்திய ஆட்கள் மக்கள் முன் சென்று இயேசுவை அவர்களது சீடர்கள் தூக்கிச் சென்று விட்டார்கள் என்று அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த அறிவிப்பு எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு இறந்தார், கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டார், அதன் பின்பு அவருடைய உடல் காணவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார், இப்பொழுது அந்த கல்லறையில் அவர் இல்லை என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது இயேசுவை பார்த்தவர்கள், அதாவது இயேசு உயிர்த்த பின்பு அவரை பார்த்தவர்கள், அது இயேசுவின் சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டார்கள் என்பதற்கு 9க்கும் மேற்பட்ட கடிதங்களும் நூல்களும் உள்ளன என்று இவர் குறிப்பிடுகின்றார். இவர் இவற்றை தன்னுடைய ஆராய்ச்சி மூலம் அறிந்திருக்கின்றார். அந்த அறிவிப்பை இவர் வெளிப்படுத்துகின்றார். இதுபோன்ற செயல்கள், இதுபோன்ற ஆதாரங்கள் அவருக்கு இயேசு இறந்தது உண்மை, இயேசு உயிர்த்தது உண்மை என்பதை அவர் புரிந்து கொள்வதற்கும் இயேசு மீது நம்பிக்கை கொள்வதற்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இயேசு ஒரு ஆவியா? இதற்கு பதில், இயேசு தன்னை தொட்டு பார்க்க அனுமதிக்கிறார். தன் உடலில் எலும்புகளும் சதைகளும் உள்ளதை வெளிப்படுத்துகிறார். உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு சுட்ட மீனை வாங்கி சாப்பிடுகிறார். இந்த நிகழ்வு வெளிப்படுத்துவது என்னவென்றால் இயேசு உண்மையிலேயே உயிருடன் இருக்கின்றார். அதோடு அவருடைய உடல் என்பது ஆவிக்குரிய உடல் அல்ல, மாறாக அது எப்படிப்பட்ட உடல் என்றால் தாபோர் மலையில் உருமாறுகிறார். அந்த உருமாற்றத்தின் போது எவ்வாறு காட்சியளித்தாரோ அதே போன்று இருந்ததுதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இருந்த உடலும். இதுதான் யதார்த்த உண்மையும். நான் எப்படி இதை நம்புவது என்று தோன்றலாம். காரணம், நமது அறிவு, சிந்தனை இவற்றை ஆழப்படுத்தினால் மட்டுமே இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும், பிறருக்கு கடத்த முடியும். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, தூய பவுலடியார் சொல்லுகின்றார், இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நமது நம்பிக்கை அனைத்தும் வீண். ஆக எனது விசுவாசம், உங்கள் விசுவாசம், நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை மீது கட்டப்பட்டிருக்கிறது. திருமண உறவில் ஆணும் பெண்ணும் இணைகின்றார்கள். எந்த அடிப்படையில் இணைகின்றார்கள்? நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை. ஆக என் வாழ்வு இனிமேல் நன்றாக இருக்க வேண்டும்,
என்னை நேசிக்க எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்குரிய பாதுகாப்பு கிடைக்கும், என் இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவர் ஒருவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை, நான் நேசிப்பதற்கும் நான் அன்பை வெளிப்படுத்துவதற்கும் எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. இங்கே ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது, நான் என் மனைவி என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன், நான் என் கணவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன். அதன் பின்பு தன் மனைவி தன் கணவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் நிலையில் அந்த குடும்பம் உடைந்து போகாது. இயேசுவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டவராக கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இயேசுவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சிதறி செல்கிறார்கள். இதுதான் குடும்பங்களில் நிகழ்கிறது. ஆக அன்பில்லை என்றால் எந்த குடும்பமும் நிம்மதியாக மகிழ்வாக இருக்க முடியாது. அதேபோன்று என் குடும்பம் அழகாக அமைதியாக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள், நம்பிக்கை ஒருவர் மீது ஒருவர் செலுத்துங்கள், அதே நம்பிக்கையை ஆண்டவர் மீது வையுங்கள். உங்கள் வாழ்வு சிறந்த வாழ்வாக அமையும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.